இல்ல நம்ம தமிழ்நாட்டுல என்னதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் பல வருஷமோ இல்ல பல மாசமோ நடந்த சம்பவம் இல்ல. இப்ப ரீசெண்டா நடந்த சம்பவம் தான். மணப்பாறையில 4 வயசு சின்ன பொண்ணுக்கு அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டோட ஹஸ்பண்ட் பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கான். ட்ரெயின்ல ஒரு பொண்ணு தனியா போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு 4 மாசம் கர்ப்பிணி பெண்ணா இருக்கா. அந்த பொண்ணை பாலியல் தொந்தரவு பண்ணி அந்த பொண்ணை கீழே இடிச்சு தள்ளி அந்த பொண்ணுடைய வயித்துல இருக்க குழந்தையும் செத்துருச்சு. அதே மாதிரி தொப்பூர்ல உடம்பு சரியில்லைன்னு பூசாரிட்ட போனா அவன் பாலியல் தொந்தரவு கொடுக்குறான். திண்டுக்கல்ல ஒரு கோடாங்கி சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கான். கரூர்ல 7 வயதான ஒரு சின்ன பெண்ணை கார் டிரைவர் கடத்திட்டு போய் பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கான். தூத்துக்குடி டு ஈரோடு போற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காங்க. விழுப்புரம் மாவட்ட திண்டிவனத்துல வேலைக்கு அப்ளை பண்ண சொல்லி அவங்க நம்பர் வாங்கி பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சேலத்துல ஒரு டீச்சர், திருப்பூர்ல ஒரு டீச்சர் நீண்டுகிட்டே போகுது. இதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்க போறாங்கன்னே தெரியல. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி தப்பான விஷயம் நடந்துருச்சுன்னா அதை வெளியே சொல்ல யோசிச்சுக்கிட்டு மான போயிட்டு கௌரவம் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாம இருப்பாங்க. அதை அவனுக்கு அட்வான்டேஜா எடுத்துட்டு இன்னும் பல பெண்கள்ட்ட அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்க வெளியே நடமாற வரைக்கும் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு? இதை பத்தி நான் சொல்றதுனால எதுவும் மாறிட போறது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைங்கள்ட்ட பேரண்ட்ஸ் கொஞ்சம் மன விட்டு பேசுங்க. அவங்க யார்கிட்ட பழகுறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது முழுக்க பேரண்ட்ஸ்